ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ராமர் கோயில் திறப்பை விட ஒரு அதிபயங்கரமான ஒரு செய்தி நாடு முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. இது தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழகத்திற்கு எதிராகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சதியை, அதுவும் அரசு பதவியில் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனை ஏற்படுத்தி இருக்கிறார். அதுவும் ஒரு டுபாக்கூர் பேப்பரில் டுபாக்கூர் நியூஸை நம்பி. ஸோ என்ன நியூஸ் வந்தது, என்ன பேப்பரு, அது என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அந்த பேப்பரை உடனடியாக இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த அம்மையார் போட்ட ட்வீட்டுக்கு பதில் ட்வீட் போட்டிருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழர்களுக்கு என்ன பாதிப்பு, நாடு முழுவதும் என்ன பிரச்சனை நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. இந்த நாடு முழுவதும் தமிழர்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராகவும் ஒரு பெரிய கலவரத்தை தூண்டும் விதமாக ஒரு மத்திய அமைச்சரே செயல்பட்டிருக்காரா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுது. அதாவது ஒரு சாதாரண ஒரு பேப்பர், தின பேப்பர், அதுவும் நம்பகத்தன்மை இல்லாத ஒரு பேப்பரை நம்பி ஒரு மத்திய அமைச்சர் ட்வீட்டு போட்டு அது வட இந்தியா அப்புறம் பரவி இருக்குது. அதுதான் நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி தினமலர் அப்படின்ற ஒரு பேப்பரில் என்ன போட்டிருக்கேன்னா, ஹெட்லைன்ஸு, அதாவது நான் அந்த இதை போடுறேன், அதாவது ஒரு செய்தியை போடலாம், அதுக்கு சில முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு இடத்துல, அந்த பத்திரிகையில் நானும் பணியாற்றியவன் தான் நீண்ட காலம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திரிகை பெயரை சொல்லி நாம் இதுவரை எதையுமே போட்டதே கிடையாது. இருந்த போதிலும் இந்த செய்தியை நாம் சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பத்திரிகை தர்மம் அவர்களுக்கும் தெரியும். அவர்கள் கற்றுக் கொடுத்தது தான். இப்போ எனக்கும் ஆரம்ப காலத்தில் நான் முதலில் பணியாற்றியது இப்போ தினமலரில் தான் அப்படின்னு வச்சுங்களேன். அதாவது பத்திரிகை தர்மம்னு ஒன்று இருக்குது, நியாய தர்மம்னு ஒன்று இருக்குது, அது போக ஆதாரங்கள்னு இருக்குது, நீதிமன்றம் ஒன்று இருக்குது. நீதிமன்றம் எதை செய்தியாக எடுத்துக்கொள்ளும், எதை ஆவணங்களாக எடுத்துக்கொள்ளும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அந்த காலம் தொட்டு நான் பணியாற்றிய 80கள் காலம் தொட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமணி அப்படின்ற பத்திரிகையை ஒரு ஆதாரபூர்வமான ஒரு பத்திரிகையாக எடுத்து சட்டமன்றத்தில் பேசுவார்கள். என்னுடைய செய்தியை கூட, வீரப்பன் தொடர்பான செய்தி சட்டமன்றத்தில் பேசப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரியான அது 90கள் காலகட்டங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். மீத பத்திரிகையில் ஒரு முன்னணி நம்பர் 1 பத்திரிகை இன்னொன்று இருக்குது. அதுலேயும் நான் தலைமை பொறுப்பில் இருந்திருக்கேன். அதாவது டிவியில், அவர்கள் நடத்திய டிவியில் அவர்களும் நம்பகத்தன்மையான செய்தியை மட்டும்தான் போடுவாங்க. வேறு எதுவும் தவறான செய்தியை இந்த தந்தியிலலாம் வந்துடாது. அவ்வளோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆதாரம் இல்லாமல் எந்த செய்தியையும் வெளியிட மாட்டார்கள். அதற்கான ஆவண ஆதாரங்கள் வேணும். இதில் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நாடு முழுவதும் ஒரு பெரிய பிரச்சனையை, ஒரு கலவரத்தை ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த ராமர் கோயில் விவகாரத்தில் ஒரு கலவரம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு ஏற்கனவே நம்ம சொல்லலை. சிவசேனா அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தது. அவர்கள் கூடயே இருந்த சிவசேனா அது போன வாரம் கூட அந்த கலவரம் குறித்தெல்லாம் பேசியிருக்கிறது. அது போன்ற ஒரு செயல் தான் இது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். என்ன நடந்துச்சுன்னா, அந்த பத்திரிகையில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ராமர் கோயிலில் எந்த பூஜையும் பண்ணுறதுக்கு தடை, எந்த பூஜையுமே பண்ணக்கூடாது, ராமர் கோயிலில் அன்னதானம் போடுவதற்கு தடை வைத்திருக்கு தமிழக அரசுன்னு சொல்லி ஒரு பெரிய நியூஸை போட்டுட்ருக்காங்க ஃப்ரண்ட் பேஜில். இப்போ இது முழுக்க என்னன்னா, தமிழக அரசிட்ட கேட்டால் அப்படி எதுவுமே சொல்லலை. எந்த அதாவது ஆதார ஆவணங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மையார் தமிழகத்தில் இப்படி ராமருக்கு எதிராக செயல்படுகிறது தமிழக காவல்துறை, தமிழக அரசு, அதாவது அன்னதானம் போடக்கூடாது, ராமர் பெயரில் அன்னதானம் போடக்கூடாது, ராமர் பெயரில் பஜனை நடத்தக்கூடாது, தமிழகத்தில் உள்ள ராமர் கோவில்களில் எந்த சிறப்பு நிகழ்ச்சியை வச்சிடக்கூடாது. அது போக இந்த அம்மா எவ்வளோ அறிவாளின்னு பாருங்கள். அதாவது கரண்ட்டை கட் பண்ண சொல்லி கேபிள் டிவிக்காரங்கிட்ட சொல்லியிருக்காங்க. கேபிள் டிவிக்காரங்க நாளைக்கு லைவ் நடக்குதுல்ல, அந்த நேரத்தில் கரண்ட்டை தடை பண்ண சொல்லி கேபிள் டிவிக்காரங்கிட்ட சொல்லுவாங்க. கேபிள் டிவிக்காரனை கரண்ட்டை கட் பண்ணுவான் அப்படின்ற ஒரு இது இல்லை, ஒரு பேசிக் நாலேஜே இல்லாமல் அந்த அம்மா அந்த ட்விட்டை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிவியில் நேரடி ஒளிபரப்பை பார்க்க தமிழக அரசு தடை விதித்திருக்குது, இது பற்றியெல்லாம் எனக்கு தகவல் வந்திருக்குன்னு போட்டிருக்காங்க. டிவியில் பார்ப்பதற்கு எப்படி தடை விதிக்க முடியும்? சேட்டலைட் டிவியில் அவன் வீட்டில் உட்காந்து பார்க்க போகிறான். டிஷ்ஷெல்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்கா? இப்போ பல வீடுகளில் ஜியோ இருக்குது. ஜியோ கனெக்ஷனை தமிழ்நாடு அரசாக கட் பண்ண முடியும்? ஏன்னா இந்த அடிப்படை இது கூட இல்லாமல் அந்த அம்மையார் போட்டிருக்காங்க. பொதுவாக செய்திகள்லாம் நீங்கள் உங்களுக்குலாம் பல செய்திகளை பார்க்கும்போது கோபம் வரும். என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ வேறு எங்கேயோ நடந்தக்கூடிய ஒரு க்ரைம் சம்பவத்தில் குற்றவாளி யாருன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் காவல்துறையில் என்ன எஃப்ஐஆர் போடுறாங்களோ அதைத்தான் பத்திரிகைகள் காலமாக செய்தியாக்கி கொண்டு வந்திருக்குண்ணா. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆவண ஆதாரங்கள் வேணும். பக்கத்து வீட்டுக்காரன் ஒன்று சொல்லியிருப்பான், அதை நீங்கள் நியூஸாக போட முடியாது. எய்த்த வீட்டுக்காரன் ஒன்று சொல்லியிருப்பான், அதை போட முடியாது. பொண்டாட்டியே புருஷனை கொண்டுருச்சுன்னு சொல்லியிருப்பான், இல்லை புருஷனே பொண்டாட்டியை கொண்டுருச்சுன்னு சொல்லியிருப்பான். ஆனால் எஃப்ஐஆரில் அப்படி இருக்காது, தற்கொலைன்னு தான் இருக்கும். அப்போ பேப்பர்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, தற்கொலைன்னு தான் போடுவாங்க.
அப்போ சில பேருக்கு எங்கே பார்த்தோன்னே இது கொலை மாதிரி திடீர்னு தற்கொலைன்னு போட்டிருக்கீங்களே, இந்த பேப்பரில் எல்லாம் வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா நாளைக்கு நீதிமன்றத்திற்கு போகும்போது என்ன ஆகும்னா, இதுக்கு ஆதார ஆவணங்கள் வந்து அந்த எஃப்ஐஆர் தான் ஆவணங்களாகவும் சார்ஜ் ஷீட்டு தான் ஆவணங்களாக இருக்குமே தவிர, எதிர்த்த வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னதை வச்சு நீங்கள் நியூஸ் போட்டிங்கன்னா நீங்கள் போய் கோர்ட்டில் நிற்க வேண்டியது இருக்கும், அதுக்கான பலனை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அதனால் எந்த பத்திரிகையாக இருந்தாலும் அரசு இப்போ ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு, இப்போ ராமர் கோயிலுக்கு பொங்கல் வைக்கக்கூடாது, ராமர் கோயிலுக்கு வந்து பஜனை பாடக்கூடாதுன்னா அரசு வந்து அறிக்கையாக கொடுத்துருக்கணும். கொடுத்தா தான் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அந்த அதிகாரிகள் அதை ஃபாலோ பண்ணாங்க. வாயில் எத்தனை பேர்ட்ட எல்லாத்தையும் கூப்பிட்டு 40,000 10,000 அதிகாரி இருக்காங்கன்னா 10,000 பேருக்கு முக ஸ்டாலின் கூப்பிட்டு ஃபோனில் சொல்லிட்டு இருப்பாரா, இல்லை வந்து ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் கூப்பிட்டு அப்பா நீங்கள் இதெல்லாம் தடை பண்ணுங்கப்பான்னு சொல்லுவாங்களா? யாராவது சொல்லுவாங்களா? நான் ஹெச்ஆர்என்சி மினிஸ்டரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு தீவிர பக்தர். அவர் வந்து திராவிட இயக்கங்களில் இருந்தால் கூட அவர் திராவிட கழகத்தை சேர்ந்தவர் கிடையாது. அவர் வந்து கடவுள் மறுப்பாளர் கிடையாது. அவர் கடவுளை நேசிக்கக்கூடியவர். அவர் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகக்கூடியவர், எல்லாம் போகக்கூடியவர். ஏன்னா அவரை என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் சொன்னதே ராமருக்கு போகிறதுனா சொல்லுங்கள், நாங்கள் இப்போ பஸ்ஸு ட்ரெயின் விடுறோம் போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. இதே முதலமைச்சரோட மனைவி முக ஸ்டாலின் கொடுத்துருக்காங்க. ஒரு இந்து என்கிற வகையில் ராமர் கோயில் கட்டுவதை இந்துக்கள் எல்லாரும் வரவேற்பாங்க. அது ராமரை நம்புபவர்கள், ராம கதைகளை நம்புபவர்கள், அந்த இப்போ இதிகாசத்தை நம்புபவர் நம்பாதவர்கள் வேறு விஷயம். இந்துக்களில் நிறைய விதமான மக்கள் இருக்காங்க. எல்லாருமே நீங்கள் ராமரை கோயிலுக்கு போகணும், ராம வழிபாடு நடத்தணும்லாம் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ராமர் ஒரு மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் கடவுளாக இங்கு வழிபடுவதில்லை. வடநாட்டில் அது இருக்குது. ஆனால் இந்துக்கள் யாரும் அதை எதிர்க்கவும் மாட்டாங்க, ஆதரிக்கவும் மாட்டாங்க. அப்படியே இருப்பாங்க, போனால் அப்படியே சாமியை கும்பிட்டு போகிறது தான். அப்படி தான் இருக்குமே தவிர ஒரு தீவிரம் காட்டக்கூடியது, இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு காட்டக்கூடியது போலையோ, நம்ம முருகன் சிவனுக்கு காட்டக்கூடியது போலையோ அங்கே பண்ண மாட்டாங்க. அப்படின்றத நம்ம பரவலாக பார்க்கலாம். உங்களுக்கே தெரியாது, நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா தெருவுக்கு ஒரு ராமர் கோயிலாக தமிழ்நாட்டில் இருக்குது, ஆனால் தெருவுக்கு ஒரு முருகன் கோயிலும் பிற கோயில்களும் இருக்கும், சரிங்களா, அம்மன் கோயில்களும் இருக்கும். ஸோ இங்கே உள்ள வழிபாட்டு முறை வேறு. அதற்காக யாரும் ராமரை எதிர்க்க மாட்டார்கள், அவர்கள் ஆதரிக்கவும் மாட்டார்கள், அப்படி விட்டுருவாங்க. சரியா? இப்போ வந்து என்னென்னா, இந்த அம்மையாரே வந்து இந்த ட்வீட்டை போட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, நார்த் ஃபுல்லாக அலற விட்டுருக்கு. இவங்க என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு பஜ்ரங் தளில் இருக்கவனோ, இப்போ விஸ்வ பரிஷத்தில் இருக்கவனோ ஏதோ ஒரு ட்வீட்டை போட்டார்னா அது ஏதோ கலவரத்தை பரப்புறா, அவனை நம்ப மாட்டாங்க, அதை நம்பி செய்தியாக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு மத்திய நிதி அமைச்சர், ஒரு பெரிய வல்லரசு நாடாக கொண்டு இருக்கக்கூடிய இந்தியாவில் தற்போது மத்திய நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு அம்மா வந்து பொறுப்பற்ற முறையிலையும் இந்த மாதிரியான ஒரு ட்வீட்டை போட்டு வட இந்தியாவில் போட்டால் என்ன ஆகும்? தமிழர்களுக்கு எதிராக அவன் வந்து ஏற்கனவே பாதி பேர் கூமுட்டையாக இருப்பான். சரியா? வதந்திகளை நம்பாதீர்கள் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு பல காலம் வந்து சினிமாவில் ட்ரெய்லர் ஓட்டிகிட்டு இருந்தது, நியூஸ்லாம் ஓட்டிகிட்டு இருந்த காலம்லாம் உண்டு. வதந்திகள் இப்படிலாம் பரவும், அந்த மாதிரி வதந்திகள் நம்பாதன். இப்போ வந்து வதந்திகளை பரப்புவதே அரசு சார்ந்தவர்களே, அரசியல் அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனே வந்து வதந்தியை பரப்பி விட்டுருக்கு. அப்படின்னா இப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு எவ்வளோ பெரிய கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு செயல் தமிழர்களுக்கு எதிராக. இப்போ வட இந்திய என்ன நினைப்பான், அப்போ ராமரை தமிழ்நாட்டுக்காரன் மட்டும்தான் எதுக்குறான், தமிழ்நாடு எதுக்குது, அப்போ தமிழ்நாட்டுக்காரனை இங்கேருந்து அடித்து விரட்டுன்னு இறங்கினானா என்ன ஆகும்? அவர்கள் தமிழர்களே விரோதிகளாக தானே பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் ராமர், இப்போ இங்கே தமிழக அரசோட கொள்கை என்னென்னா, ராமர் எதிர்ப்பு எங்களுக்கு இல்லை, அதாவது என்ன அப்படின்னா பள்ளிவாசலை இடித்து விட்டு ராமர் கோயிலை கட்டுவது எதிர்ப்புன்னு சொல்லி தமிழக அரசோட கொள்கை. இது நம்ம கொள்கை கிடையாது. தமிழக அரசு அப்படி சொல்லுது, ஒரு அரசு அங்கீகரிக்கப்பட்ட அரசுடைய அமைச்சர் வந்து அதை சொல்கிறார் அப்படின்போது தமிழக அரசோட குரலாக அதை பதிவு செய்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு ராமர் கோயில் கட்டுவதை பற்றியோ, நீங்கள் பிரம்மாண்டமாக இது பண்ண பற்றியோ, விழாக்கள் கொண்டாடுவதை பற்றியோ எங்களுக்கு எந்த விஷயமும் இல்லை. பள்ளிவாசலை இடித்து விட்டு கட்டுனா எங்களுக்கு நெருடல்னாங்க, அதற்கு அவர்கள் தார்பில் பதில் சொன்னாங்க, கோயிலை இடித்து விட்டு தான் பள்ளிவாசலே வந்துச்சுன்னு. இது அரசியல் ரீதியாகவும் இது ரீதியாகவும் தர்க்க ரீதியாகவும் அவர்கள் 2 பேரும் அவங்களோட மாறி மாறி கருத்துக்களை சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. தமிழ்நாட்டை பற்றி வட இந்தியர்களுக்கு மிக நன்றாகவே கடந்த காலத்தில் தெரியும். ஆனால் வந்து இதில் என்னென்ன, இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஹிந்தியில் அந்த ட்விட்டை போட்டு யாரை இழுத்து விடுதுன்னா இந்தியா கூட்டணியவே இழுத்து விட்றாங்க. அப்போ இவர்கள் முழுக்க ராமரை வச்சு அரசியல் செய்கிறாங்கன்றது உலகத்துக்கே தெரியும், யாரும் சொல்லவே வேணாம். இப்போ இதில் என்ன இந்த அம்மையார் இழுத்து விடுது அப்படின்னா, இங்கே உட்காந்துட்டு தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு ஹிந்தியில் ட்வீட்டு போடுது. இதுக்கே ஹிந்தி தெரியாது, பெருசாக பேச தெரியாது. சரியா? இந்த அம்மையாரே வந்து ஆங்கிலத்துலேயும் தமிழ்லையும் தான் பேசுவாங்க. ஸோ இந்த அம்மா ஹிந்தியில் ட்வீட்டை போட்டு எப்படி விஷத்தை பரப்பி விடுறாங்க பாருங்கள். அங்கே வந்து என்ன போடுறாங்கன்னா, இந்தியா கூட்டணியில் உள்ள திமுக அரசு இந்த மாதிரி வந்து ராமருக்கு பொங்கல் வைக்கக்கூடாது, பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு தடை விதித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் வந்திருக்கு. புரியுது அவங்களுக்கு? அதாவது மத்திய அமைச்சருக்கு ஆதாரம் காட்டுறதுக்கு பேப்பர்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. அந்த பேப்பர் வந்து இது வந்து உண்மையிலேயே அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்களை குறை சொல்லக்கூடாது அப்படின்றலாம் கிடையாது. தர்மப்படியும் நியாயப்படியும் நீங்கள் செய்கிறது சரியா அப்படின்னு பாருங்கள். அது திமுக அரசோ அதிமுக அரசோ இல்லை பாஜக அரசோ அதை பற்றிலாம் இல்லை.
ஒரு குறைந்தபட்ச நியாய தர்மம்ல எவன் தடுத்துருக்கான் அப்படின்னு ஆதாரமற்ற செய்தியை ஃப்ரண்ட் பேஜில் போட்டு பேனரில் முழுசாக போடுற அளவுக்கு நீங்கள் போடுறீங்கன்னா நீங்கள் கலவரத்தை உருவாக்குவதற்காகவும் இந்த பிரிவினை உருவாக்குவதற்காகவும் இந்த நாட்டில் வந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்துவதற்காக தான் ஐயா ராமசுப்பையர் வந்து இந்த பேப்பரை ஆரம்பித்தாரா, இந்த நாட்டை பிரிப்பதற்காகவும் பிளவுபடுத்துவதற்காக தான் பேப்பரை ஆரம்பித்தாரா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எதெல்லாம் செய்தியாக்கணும், எதையெல்லாம் அரசியலாக்கணும் அப்படின்றதில் அது உங்களுக்கு தெரியாததா? வந்து அப்போ நீங்கள் வேணுன்னே செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த கலவரத்தை தூண்டுவதற்கு அடிப்படையாக இருக்கிறீர்கள் என்பதில் வேறு எந்த வித மாற்று கருத்தில் நீங்கள் எவ்வளோ அரசியல் செய்திகளை போட்டிருக்கலாம், மாற்று கருத்துக்கலாம். உங்களுக்கு திமுக அரசை எதிர்த்து நீங்கள் டெய்லி கூட என்ன வேணாலும் பண்ணுங்கள், அது வந்து உங்களுடைய பத்திரிகை தர்மம் அப்படின்னு விட்டுடலாம். ஆனால் வந்து நீங்கள் வந்து இது கலவரத்தை தூண்டும் விதமாகவும் போலி ஆதார ஆவணங்களை உருவாக்கி ஒரு மத்திய அமைச்சருக்கு அதை ஆதாரமாக கொடுத்து அதை வந்து நாடு முழுவதும் பேசினா இது தமிழர்களுக்கு எதிராக தேசத்தை திருப்பி விடுவதற்கான செயலாக தான் இதை பார்க்கப்படுது. இது மிகப்பெரிய கலவரமாகக்கூடிய ஒரு செய்தியை இந்த பத்திரிகை வந்து செய்திருக்கிறது என்பதை நிச்சயமாக மறுக்க அவர்கள் இவ்வளோ நாள் போட்டது ஏதோ மலம்னு போட்டான், அது அதிகமாக இருக்குன்னு போட்டாங்க, அதெல்லாம் வேறு. அது கூட அவர்களுடைய தரத்தை தான் காட்டுது அப்படின்றது மக்கள் புரிந்து கொண்டார்கள். ஆனால் இப்போ வந்து எப்படின்னா மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உண்டாக்குவதற்காக இந்த இது செய்வது நியாயமாக தர்மமாக நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா நீங்கள் கத்தி எடுத்தீங்கன்னா அந்த அதாவது கத்தி எடுத்தோன்னு கத்தியில் தான் சாவுன்ற மாதிரி தான் பிரச்சனை. நீங்கள் வந்து இது போன்ற போலியான கலவரங்களை தூண்டுவதற்காகவும் இது போன்ற செய்திகளை நீங்கள் போட்டால் அதே ஆயுதம் உங்கள் மீதும் பாயறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை யாராவது ஒருத்தர் செய்வாங்க உங்களுக்கு எதிராக. எனவே வந்து நியாய தர்மப்படி எப்படி டிவி ராமசுப்பையர் அவர்கள் வந்து இப்போ நாடு சுதந்திரம் அடைந்த போதும் தனி மாநிலம் பிரிக்க போதும் தமிழ்நாட்டுக்காக வந்து இருந்து தென்னாட்டில் குறிப்பாக கன்னியாகுமரியிலேருந்து போராட்டம் நடத்தி செஞ்சுருக்காரு. அவர் ஒரு பத்திரிகை ஆரம்பித்து எப்படிலாம் நடத்தி வந்தார்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து நீங்களே வந்து சோரம் போய் பேரை கெடுத்து மோசமான நிலைக்கு சென்று விட வேண்டாம். தமிழ்நாட்டில் பத்திரிகை விட்டுக்கொண்டு தமிழர்களுக்கு எதிரான செயல்பாடுகளை நீங்கள் யாரை வேணாலும் ஆதரிக்கலாம், என்ன கொள்கை முடிவு வேணாலும் எடுக்கலாம். நீங்கள் ராமனை வழிபடலாம், கிருஷ்ணரை வழிபடலாம், இல்லை ராவணனை வழிபடலாம், அது உங்கள் இஷ்டம். அதை பற்றி நீங்கள் செய்தி போடுறது உங்கள் இஷ்டம். ஆனால் இது போன்ற திரிபு செய்திகளை தயவு செய்து நீங்கள் போடாமல் இருப்பது தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கு நல்லது. தமிழ்நாட்டில் பேப்பரை நடத்தி கொண்டு இதை செய்யாதீர்கள் தான் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுகிறோம். ஏன்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்துக்கான ஒரு அடிப்படையாக கூட இந்த செய்தியை எடுத்து இந்தியில் பகிர்ந்த நிர்மலா சீதாராமன். ஏன்னு கேட்டிங்கன்னா வட இந்தியா மீடியாலெலாம் என்ன பண்ணுறான்னா இந்த செய்தி அவனுக்கு தெரியாது. அவன் நிர்மலா சீதாராமன் ட்விட்டை வச்சு பூரா இங்கிலீஷ் மீடியா ஹிந்தி மீடியாலாம் போட்டுட்டு நிறுத்திட்டான். இப்போ ஆஹா இது பொய் செய்தி, இந்த அம்மா பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லி, அதாவது அடிப்படையாக தெரியாமல் இந்த அம்மா பேசுது. எப்போவுமே அதாவது இவர்கள் துறை சார்ந்த விஷயத்துலேயே அடிப்படை தெரியாமல் பேசக்கூடிய இந்த அம்மா டிவியெல்லாம் தடை பண்ணணுன்றாங்க, டிவியில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசு தடை பண்ணுதுன்னெலாம் இப்படி வந்து மிக அறிவுபூர்வமான ஒரு ட்வீட்டெல்லாம் போட்டிருக்கு. இது வரலாற்று பூர்வமான ட்வீட்டாக இந்த அம்மா போட்ட ட்வீட்லேயே தான் வரலாற்று பூர்வமான ட்வீட்டு. ஏன்னா டிவியில் பார்க்க முடியாமல் தமிழக மக்களை தடுக்க போகிறாங்க எப்படின்லாம் கலவரத்தை உண்டு பண்ணும்போது செய்திருக்கிறார். ஸோ இது வந்து ஏற்க முடியாது. இது இனி அடுத்து தேர்தல் வர இவர்கள் ஆட்டம் மிகுந்த ஒரு காளி ஆட்டமாக இருக்கும். அது எப்படி தமிழக அரசும் தமிழக மக்களும் அதை சகித்து கொண்டு அதை எப்படி வந்து கட்டுப்படுத்த போகிறாங்கன்றது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.